நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. தில் இருந்தா நீ இங்க வீட்டுக்கு வா. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாத்துக்கலாம். அபூர்வா, இப்ப நான் சொல்ல போற டீல நீ கேட்டீனா நீயே தானா இங்க வந்துருவ. என்னது? நம்ம 2 பேருக்கு தெரிஞ்சதுதான். என் தங்கச்சி சோபா சந்திராவை தேவையில்லாம கொலை பண்ணவுள்ள நீதான். அநியாயமா என்ன மாட்டி விட்டதும் நீதான். அந்த விஷயத்த நான் போலீஸ்காரங்க கிட்டையும் கோர்ட்லயும் நான் தான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கிறேன். உனக்கு பதிலா நான் ஜெயிலுக்கு போறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி நடக்கணும்னா நீ இப்பவே என்ன வந்து பார்க்கணும். எதுக்கு? சொன்னல, நீ நேர்ல வந்தா உனக்கு டீட்டெயிலா சொல்றேன். நான் இருக்கிற லொகேஷனை ஷேர் பண்றேன். உடனே கிளம்பி இங்க வா. சரி. என்ன இது? நான் செஞ்ச கொலைய இவனே செஞ்சதா ஒத்துக்கிட்டு இவனே ஜெயிலுக்கு போறதா சொல்றான். அதுக்காக பேச வர சொல்லிருக்கானே. ஆனா என்ன பேச போறான்? என்ன அபூர்வா, என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல கேபி. நாம பேசுறதுக்கு இப்படி ஆளே இல்லாத இடத்துக்கு எதுக்கு வர சொன்னேன்னு சும்மா யோசிச்ச அவ்வளவுதான். இந்த இடமா இருந்தா நாம என்ன பேசினாலும் சரி, யாருக்கும் கேட்காதுல்ல. என்ன கேபி, என்ன ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா என்ன? அபூர்வா, நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா இப்ப இல்ல, உன்னை நான் எப்பவோ கொண்டு இருப்பேன். அப்ப பேசுறதுக்கு எதுக்கு இங்க கூப்பிட்ட? நான் தான் என் தங்கச்சி சோபா சந்திராவை கொண்டுன்ற ஒப்பீனியனை சரச்சந்திராவுடைய மனசுல நல்லா பதிய வச்சிட்டல. ஆமா, அத அவரு நல்லாவே நம்பிட்டாரு. அதுல எந்த மாற்றமும் வராது. என்ன என் வாயால ஏதாவது பேச வச்சு அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என் மாமாவுக்கு போட்டு காட்டலாம்னு நினைக்கிறியா? இல்ல நீயும் அந்த பூமியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பிளான்டா? ஓ, நீ செஞ்ச பாவத்தையும் துரோகத்தையும் நான் ரெக்கார்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நான் எந்த பாவத்தையும் பண்ணல. டென்ஷன் ஆகாத அபூர்வா, நான் எதையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணல. வேணும்னா நீயே பாரு. போன்ல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு ஒண்ணும் இல்லல்ல. ஓ சரி. என்ன அபூர்வா, என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல கேபி. நாம பேசுறதுக்கு இப்படி ஆளே இல்லாத இடத்துக்கு எதுக்கு வர சொன்னேன்னு சும்மா யோசிச்ச அவ்வளவுதான். இந்த இடமா இருந்தா நாம என்ன பேசினாலும் சரி, யாருக்கும் கேட்காதுல்ல. என்ன கேபி, என்ன ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா என்ன? அபூர்வா, நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா இப்ப இல்ல, உன்னை நான் எப்பவோ கொண்டு இருப்பேன். அப்ப பேசுறதுக்கு எதுக்கு இங்க கூப்பிட்ட? நான் தான் என் தங்கச்சி சோபா சந்திராவை கொண்டுன்ற ஒப்பீனியனை சரச்சந்திராவுடைய மனசுல நல்லா பதிய வச்சிட்டல. ஆமா, அத அவரு நல்லாவே நம்பிட்டாரு. அதுல எந்த மாற்றமும் வராது. என்ன என் வாயால ஏதாவது பேச வச்சு அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என் மாமாவுக்கு போட்டு காட்டலாம்னு நினைக்கிறியா? இல்ல நீயும் அந்த பூமியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பிளான்டா? ஓ, நீ செஞ்ச பாவத்தையும் துரோகத்தையும் நான் ரெக்கார்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நான் எந்த பாவத்தையும் பண்ணல. டென்ஷன் ஆகாத அபூர்வா, நான் எதையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணல. வேணும்னா நீயே பாரு. போன்ல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு ஒண்ணும் இல்லல்ல. ஓ சரி. இப்போ இதுக்கு கரெக்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லட்டா? மறுபடியும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு. போய் உன் மேல இருக்கிற தப்பெல்லாம் உண்மைதான்னு ஒத்துக்கோ. அங்க உனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க, தங்கறதுக்கு ஜெயில இடமும் தருவாங்க. நான் கூட அந்த முடிவை தான் எடுத்திருக்கேன் அபூர்வா. குட். நீ முடிவே எடுத்ததுக்கு அப்புறம் இனிமே என்கிட்ட பேசி என்ன யூஸ் இருக்கு? ஹாப்பி ஜர்னி டு யோர் ஜெயில் லைஃப்.
அபூர்வா அபூர்வா அபூர்வா, எல்லா தப்பையும் பண்றது நீ, தண்டனை அனுபவிக்கிறது நானா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் தண்டனை அனுபவிச்சேன். நீ அதோட நிறுத்த மாட்டல. உனக்கு தேவைப்பட்டா நாளைக்கு என் பையன் செரிய கூட கொலை பண்ண தயங்க மாட்டல. பண்ணலாம், பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதோட கூட நிறுத்த மாட்டியே? சாரதாவ, ககன, பூர்ணிய கூட நீ கண்டிப்பா டார்கெட் பண்ணுவ. அவங்களுக்கு கண்டிப்பா விட மாட்டேன் கேபி. அபூர்வா இல்ல கேபி, கேபி, கேபி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் கேபி. என்ன ஒண்ணு பண்ணிடாத. கேபி, கேபி விட்டு. மாமா, என் அபூர்வாவை ஏதாவது நீ செஞ்சேன்னா நீ செத்துருவ. மரியாதையா அவளை விட்டுடு. இங்க பாரு மச்சான், உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் புரியல. இந்த அபூர்வா செத்தாதா நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும். கேபி, நான் மறுபடியும் சொல்றேன், மரியாதையா அபூர்வாவை விட்டுடு. இல்லனா என் கையிலே செத்து போயிடுவேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அபூர்வா பொழைக்க கூடாது. ஏய், ஏய். கேபி, மாமா, மாமா, என்னை இப்படி பண்ண வச்சிட்டியே கேபி, இப்படி பண்ண வச்சிட்டியே. என் கையாலே உன்னை நான் கொன்னுட்டேனா? மாமா, நீங்க மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன் மாமா, செத்து போயிருப்பேன். உன்னை காப்பாத்துறதுக்காக தானே நானு கேபிய கொண்டுட்டேனே அபூர்வா. அவ என் தங்கச்சியோட புருஷன். இப்போ என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அபூர்வா? மாமா, அவனை நீங்க கொல்லாம இருந்திருந்தா அவன் என்ன கொலை பண்ணிருப்பானே மாமா. மாமா, இந்த அபூர்வா இல்லாம உங்களால இருக்க முடியுமா மாமா? சொல்லுங்க மாமா. அப்படி பேசாத அபூர்வா. ஏற்கனவே அந்த அயோக்கிய என் சோபா சந்திராவ எனக்கு இல்லாத மாதிரி அவ பண்ணிட்டான்ல. இப்போ நீ கூட இல்லாம போயிட்டேனா, நீயும் இல்லாம போயிட்டேனா நான் எப்படி வாழ்வேன் அபூர்வா?